மோட்டார் பைக் எது? உலகத்திலேயே காஸ்ட்லியான பைக். ஆக்சுவலா இந்தியாவுக்கு இப்பதான் ஹார்லி டேவிட்சன் பைக்லாம் வந்துட்டு இருக்கிற இந்த பர்டிகுலர் சீசன்ல நீங்க கேட்டது ஒரு பொருத்தமான கேள்வி. வேர்ல்ட்லயே இப்போதைக்கு காஸ்ட்லியஸ்ட் பைக்னு சொல்லப்படுறது டொமோஹாக் அப்படிங்கிற பைக். இதோடைய காஸ்ட் $250,000. இந்திய மதிப்புப்படி பார்த்தா ஏறத்தாழ 1.25 கோடிக்கு வரும்னு சொல்லலாம். ஆனா அதுக்கப்புறம் டாக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாங்கன்னா அது பாட்டு கேட்கறதுன்னு வச்சுக்கோங்க. டாக்ஸ் எல்லாம் 1.25 கோடி இந்திய மதிப்புப்படி. அப்படி என்ன இதுல விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல 10 சிலிண்டர்ஸ் இருக்கு. இதோடைய வேகம் பிக்கப் பண்ணும்போது 100 கிலோமீட்டர் ரீச் பண்றதுக்கு, அதாவது 0 to 100 அந்த ஸ்பீடோமீட்டர்ல 0 to 100 வரதுக்கு 2.5 செகண்ட்ஸ் தான் ஆகும். இதோடைய மேக்ஸிமம் ஸ்பீட் 640 கிலோமீட்டர் பெர் அவர். அண்ட் இவ்வளவு இருந்தும் இது பெட்ரோல் எவ்வளவு குடிக்கலாம் கேட்க முடியாது. அந்த அளவு பணம் கொடுத்து வாங்குறவங்களுக்கு பெட்ரோல் எவ்வளவு என்ன அப்படின்னு ஒரு கவலை இல்லாத தன்மை இருக்கும். 500 ஹார்ஸ் பவர் கொண்டது. தவிர இந்த வண்டியில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, மோட்டார் பைக்னா ஒரு 2 வீல் இருக்கும். இதுல ஃப்ரண்ட்ல 2 வீல், பின்னால 2 வீல் ஒட்டி இருக்கும். அதனால 4 வீல் இருக்கிறதுனால இது ஒரு பைக்னு ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றவங்க இருந்தா கூட இது ஒரு பைக் தான். இதுக்கு ஸ்டேரிங் எல்லாம் கிடையாது, ப்ராப்பரா ஹேண்டில் பார்லாம் இருக்கிறதுனால ஒரு அற்புதமான வேகம். இதை ஓட்டுறதுக்கே தனியா ட்ரைனிங் தேவைப்படும் போல இருக்கு. இவ்வளவு வேகமா ஓடுற இந்த பைக் ஸ்டாப் பண்றதுக்கு அல்லது வேகமா போறப்போ அந்த சஸ்பென்ஷனுக்காக ஸ்பெஷலா கவர்மெண்ட் செஞ்சிருக்காங்க. இந்த வண்டியில முன்னால இருந்து பின்பக்கம் வரைக்கும் போற எக்ஸாஸ்ட் பைப்ல தனி கவனம் செலுத்திருக்காங்க. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ட்ரில்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரோட்டா அப்படின்னா என்னன்னு நம்மளுக்கு குழப்பம் இருக்கும் அளவுக்கு ஒரு தனி சஸ்பென்ஷன் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு வீலுக்கும் தனி சஸ்பென்ஷன். பிரேக் கவனம் செலுத்த காரணம், அவ்வளவு வேகமா போற வண்டி எவ்வளவு சீக்கிரமா பிரேக் போட்ட உடனே வண்டியை ஓட்டுறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாம அதே நேரத்துல வெகு வேகமா நிக்கும் அப்படிங்கிறதுக்கும் கவனம் செலுத்திருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்கிற இந்த வண்டி இவ்வளவு காஸ்ட்லியா இருந்தும் கூட இதை அதிக அளவில் ப்ரொடியூஸ் பண்ணல. ஒரு சில ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பைக்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ உங்களுக்கு வேணும்னா நீங்க முன்னாடியே அதுக்கு ஆர்டர் பண்ணணும். ஆனா இதை விட காஸ்ட்லியான ஒரு பைக் இருக்கிறதா சொல்றாங்க, டைட்டானியம் பைக் அப்படின்னு. பார்க்கும்போது ஒரு டொமோஹாக் டைப்ல ஒரு பயங்கரமான டிசைன்லாம் இல்லாம ஒரு சாதாரண பைக் மாதிரி இருந்தா கூட டைட்டானியம் மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஹேண்ட் கார்வ்டு பாடி தவிர ஹேண்ட் பெயிண்டட் பாடிங்கிறாங்க. ஹேண்ட் பெயிண்டட்னாக்கா அந்த அளவு கவனம் செலுத்தி ஒவ்வொரு இடத்துல ஒரு திக்னஸோ அல்லது அந்த ஷேடிங்லாம் வித்தியாசமான பரமாரி கொடுத்திருப்பாங்க போல இருக்கு. இந்த வண்டியிலையும் நல்ல ஹார்ஸ் பவர், அதிவேகமான ஒரு தன்மை இத்தனையும் இருந்தும் கூட இதோடைய விலை $275,000 சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு, எந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஆயிருக்கு தெரியல. ஏன்னா இப்போ காஸ்ட்லியஸ்ட் பைக் அப்படின்னா டொமோஹாக் பைக் பத்தி தான் சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கான்செப்ட் பைக்ஸ் நிறைய வந்திருக்கு. இது எப்படின்னா வண்டியுடைய நீளமே ஒரு அலாதிய ரொம்ப நீளமா இருக்கும் பாக்குறதுக்கு. ஹேண்டில் பார்ல வெகு தொலைவில் ஃப்ரண்ட் வீல் வர மாதிரி பண்ணிருப்பாங்க. இன்னொரு விசேஷம் பாத்தீங்கன்னா, ஒரு வண்டியில 2 பக்கத்திலயும் அந்த ஷாக் அப்சார்பர் நடுவுல ஜாயின் ஆக அங்கிருந்து ஸ்போக்ஸ் அந்த ரிமோட சேர்றதும் வழக்கம். ஆனா இந்த வண்டியில பாத்தீங்கன்னாக்கா ரிம் மட்டும் இருக்குமே தவிர ஸ்போக்ஸே கிடையாது. நடுவுல பூரா காலியா இருக்கும். சஸ்பென்ஷன் சேரும் இடத்துல ரிம்மோட கம்ப்ளீட்டா சர்க்குலரா சேருமே தவிர நடுவுல எந்த விதமான ஒரு இடர்பாடும் இல்லாம பூரா ஒரு ஹோல் மாதிரி தெரியும். அது ஒரு விசேஷம். இது கான்செப்ட் பைக். இதே மாதிரி சின்ன பைக்ஸ் கூட நிறைய வந்திருக்கு. ஆனா காஸ்ட்லியஸ்ட் பைக் விட்டு வெளியில சொல்ல காரணம், பைக்ஸ் அப்படின்னாக்கா சாதாரண ஒரு ஹேண்டில் பார், 2 பக்கம் 2 வீல் இருக்கு, அவ்வளவுதான், நடுவில் உட்காந்து போறோங்கிற அந்த கான்செப்டை மாத்தி விதவிதமா ரிசர்ச் பண்ணி எப்படி தேவையோ அந்த மாதிரி எங்களால் டிசைன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பக்கம். ரொம்ப பணக்காரர்கள் அவங்களுக்காக பர்சனலா தேவைப்பட்ட ஆர்டர் கொடுத்து பண்றது அது ஒரு பக்கம். இந்த மாதிரி கான்செப்ட் புதுசா கொண்டு வரப்போ அகஸ்மாத்த ஒரு புது இன்வென்ஷன் வரக்கூடாது அப்படின்னு எதிர்பார்ப்புல பண்ற சில பைக்ஸ் அது ஒரு பக்கம் அப்படின்னு விதவிதமான பைக்ஸ் வந்துட்டே இருக்கு. அண்ட் பைக்ஸுடைய அந்த கான்செப்ட் ஒரு பக்கம் அதிகமாக, விலை ஒரு பக்கம் அதிகமாக, அதோடைய டிசைன் ஆகட்டும், அதோடைய அந்த பளபளப்பாகட்டும், அதோடைய மெட்டலுக்கு அவங்க தனியா செலுத்துற கவனமாகட்டும், மெட்டலர்ஜி யூஸ் பண்ணி இன்னும் லைட் வெயிட்ல அதே நேரத்தில் என்ஜினுக்கு நல்ல ஒரு குவாலிட்டி கொடுத்து அப்படின்ட்டு ரிசர்ச் நிறைய போயிட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி விலையும் மேல போயிட்டு இருக்கு.